ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு. லாஸ்ட்டாக பார்ட் 2 வீடியோவில் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்ததில் வந்து நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி இங்கே கொடுக்குறேன். இது வாங்க எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. இதில் ஏபிசி 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன கான்செப்ட்? கேமேப் 3 வேரியபிள் கேமேப் கான்செப்ட். ஓகேங்களா? அதில் இது பை கொடுத்துருக்காங்க, சிம்பிள் பை கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம்? பிஓஎஸ், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம். ப்ராடக்ட் ஆஃப் சம். அதே சம்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்ஓபி போட்டிருப்போம். அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்கிற பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிஓஎஸ் அப்படிங்கிறனால மேக்ஸ் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே சம்மேஷனில் எஸ்ஓபி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா மின் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ். இதை வந்து கேபிட்டல் எம்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்மால் எம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் இங்கே கிவன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது M0, M1, 3 வேரியபிள் M2, M3, M4, M5, M6, M7. இங்க 3 வேரியபிள்னால நமக்கு என்ன வரும்? 2 power 3 is equal to 8. ஸோ 8 செல்ஸ் இருக்கு, அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. தென் இங்க சைட்ல இருக்க இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு பிஓஎஸ் ஃபார்மேட்னா தெரியும். 0னா பார் வராது, அந்த லெட்டர் அப்படியே வரும். அண்ட் 1ஆ இருந்தா தான் பார் வரும். கரெக்டுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது பிஓஎஸ் ஃபார்மேட்டுக்கு. ஸோ அதை தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அப்போ 0 இருக்கனால ஏ அப்படியே வரும், 1 இருக்கனால ஏ பார் வரும், அண்ட் தென் இங்கே இருக்கனால பி பார், சாரி பி பார் வராது, பி சி அண்ட் தென் பி சி பார், பி பார் சி பார் அண்ட் தென் பி பார் சி. ஓகேங்களா? ஏன்னா இதனோட ஃபார்மேட் என்னன்னா 0வா இருந்தால் அப்படியே வரும், 1ஆ இருந்தால் தான் நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ல வரும், பார் போட்டு எழுதுவோம். இது பிஓஎஸ்னால. வாங்க உள்ள மேக்ஸ் டேர்ம் எங்கெங்க இருக்கோ அங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். 0ங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 0 தான் போடணும். ஜீரோ அண்ட் தென் 3, மேக்ஸ் டேர்ம் 3ங்கிற இடத்துல, மேக்ஸ் டேர்ம் 6ங்கிற இடத்துல, அண்ட் தென் மேக்ஸ் டேர்ம் 7ங்கிற இடத்துல. ஓகேங்களா? போட்டாச்சு. இது எப்படி குரூப் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே சொன்ன லார்ஜ் பாசிபிள்ஸ் குரூப்ஸ் தான் குரூப் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால நம்ம இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்தது இந்த 2 குரூப்பையும் குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது நியர்பை இருக்கு. ஆனா நமக்கு M0ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தனியா இருக்கு. ஸோ அதனால அதை தனியா குரூப் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ குரூப் பண்ணிட்டு ஒவ்வொரு டேர்மா எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஓகே, இத டேர்ம் என்ன வரும்? இது பிஓஎஸ் கான்செப்ட், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம்ல தான் எழுதணும், மாத்தி எழுதிடக்கூடாது. ஸோ இங்க இருக்கிறது ஏ, இது காமனான ரோனால ஏ பார் வரும். ஸோ ஏ பார் பிளஸ், அடுத்தது இந்த 2 இதுலயுமே காமனா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பி பார். ஸோ பி பார், இது என்னோட ஒர்க். இது அடுத்தது இந்த டேர்ம்க்கு எழுதலாம். இந்த டேர்ம்க்கு இதுல குரூப் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நமக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்? பி பார் பிளஸ் சி பார் வரும். ஓகேங்களா? அடுத்தது இதை குரூப் பண்ணா இதனோட செல்லோட ஃபார்மேட்டே வரும், ஏன்னா வேற எங்கேயும் இல்லை. ஸோ ஏ பார், ஏ வராது, ஏ பார் வராது, ஏன்னா ஏ அங்க 0 தான் இருக்கு. ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ ஃபைனலி பிஓஎஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணி எழுதிடலாம். ஏ பார் பிளஸ் பி பார், அடுத்தது பி பார் பிளஸ் சி பார், அடுத்தது ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா? இதான் வந்து ஃபைனலா இந்த கேமேப்போட சொல்யூஷன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்ததுல நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே தான் இதுவும் குரூப் பண்ணியிருக்காங்க. கடைசியா இது மாதிரி உங்களுக்கு இந்த கேமேப் பத்தின டீடைல் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் பாருங்க. இதுக்கான டீடைல் வீடியோ ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.